அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். கம்பெனியில் அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஷேர்ஸ். உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் அடிக்கடிக்கு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. கண்டிப்பாக இதற்குன்னு ஒரு வைட்டேஜ் இருக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 மதிப்பெண்களாவது கேட்குறாங்க. பார்ட் சியில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 25 மார்க் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஷேர்ஸில் இருக்குது. வாட் இஸ் ஷேர் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக நம்ம நிறைய இடத்துல ஷேர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருப்போம். என்னுடைய ஃபுட்டை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ, என்னுடைய பெண்ணை கொஞ்சம் எடுத்துக்கோ, இல்லை இந்த மாதிரியான விவகாரங்கள் நம்ம டே பை டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஷேர்ன்றது அவ்வளவே தான், வேறு ஒன்றும் கிடையாது. கம்பெனிக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ்ன்றது என்னென்னா ஒரு யூனிட்டாக பார்க்கப்படுகின்றது. ஒரு கேபிட்டலுடைய கான்செப்டை ஹைக் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு யூனிட் தான் இந்த ஷேர் அப்படின்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட்ஸ் கால்டு கேபிட்டல். அப்படி இல்லைனா நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இஸ் கால்டு கேபிட்டல். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹைக் ஆகும்போது உங்களுடைய கேபிட்டலுடைய தொகையும் ஹைக் ஆகிக்கிட்டே போகும். அதனால் உங்களுடைய கம்பெனியுடைய நிதி நிலைமை பார்த்திங்கன்னா சீராகும். கம்பெனி என்ன நினச்சிக்கிட்டு உள்ளே வருதோ அந்த விவகாரத்தை, அந்த மேனுஃபேக்சரிங் யூனிட்டை திறம்பட செயல்படுறதுக்கு இந்த ஷேர்ஸ் உறுதுணையாக இருக்குதுன்றத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த ஷேர்ஸ் நம்பர்ஸ் ஆஃப் யூனிட்னு சொல்லியாச்சு. அதனால தான் இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு 3 யூனிட்டை நான் போட்டிருக்கேன். ஒரு யூனிட் ஒரு ஷேரு, 2 ஷேரு, 3 ஷேரு. இட்ஸ் கால்டு கேபிட்டல் ஹைக். ஓகேங்களா? அதுக்கப்புறமா இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா இந்த கேபிட்டல் ஹைக் ஆகுது. அதுக்கு பேர் தான் டிபென்ச்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கடனீட்டு பத்திரங்கள். கடனீட்டு பத்திரங்கள் மூலமாகவும் கம்பெனியுடைய நிதி நிலைமை சீராகும். ஷேர்ஸை வாங்குறது பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸு. டெபென்ச்சர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற கடனீட்டு பத்திரங்களை வாங்குறது பார்த்தீங்கன்னா கிரெடிட்டார்ஸ், கடன் கொடுப்பவர்கள்னு அர்த்தம் இதுக்கு பேர். இந்த 2 முறையில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு ஹைக் ஆகிக்கிட்டே போகும். ஸோ அந்த மாதிரியான ஷேர்ஸை நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஷேர்ஸ் நம்ம இன்னும் முடிக்கல. இதுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரி ஆகிறோம். ஸோ ஷேர்ஸ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 2 டைப்பாக பிரியுது. மேஜர் டைப்பு 2 தான். ஓகேங்களா? ஒன்று ஈக்விட்டி, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஷேர்னு சொல்லுவாங்க. சைடில் நோட் பண்ணிக்கிங்க. திடீர்னு உங்களுடைய கொஸ்டின் பேப்பரில் ஆர்டினரி ஷேர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் எழுத வேண்டிய ஆன்சர் ஈக்விட்டி ஷேருக்கு உண்டான ஆன்சரை தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இந்த 2 மெயினான கான்செப்ட் தான் இந்த ஷேர்ஸை ஹேண்டில் பண்ணுது. இப்போ ஒரு ஷேர் ஹோல்டர் எந்த ஷேரை வாங்கணுன்றதை அவர் தீர்மானிக்கணும் வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ப்ராஸ்பெக்டஸையும் கொஞ்சம் எழுதணும். அதாவதுங்க ஒரு கம்பெனி லாவை பொறுத்த வரைக்கும் அப்படியே டச் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி வந்தால் மட்டும்தான் அது ஃப்ரேம் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எம்ஓஏவையும் ஏஓஏவையும் டச் பண்ணாமல் எப்படி நம்மளால் ஷேர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும்? ஷேர்ஸ்ன்ற கொஸ்டினுக்கு பதில் எப்படி எழுத முடியும்? ஸோ கண்டிப்பாக நீங்கள் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனையும் ஆர்டிக்கல் ஆஃப் அசோசியேஷனையும் வீடியோ பார்க்காம ஷேர்ஸ் பக்கம் வரக்கூடாது. ஏன்னா இதற்குள்ளே பைண்டாகி நிற்கக்கூடியது தான் இந்த ஷேர். அதாவது ஏஓஏக்குள்ளே பைண்டாகி நிற்கக்கூடியது தான் இந்த ஷேர்ன்ற ஒரு யூனிட்டு. ஸோ இதை படிக்காமல் நம்ம எப்படி உள்ளே வர முடியும்? அதே போல் ப்ராஸ்பெக்டஸ் தெரியாமல் நம்ம எப்படி ஷேர்ஸ்குள்ளே வர முடியும்? இந்த மாதிரி பலதரப்பட்ட வீடியோக்களால் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் இந்த ஷேர். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 3 வீடியோவாவது நீங்கள் பார்த்துட்டு வாங்க. ஒன்று எம்ஓஏவை பார்த்துட்டு வாங்க, ஏஓஏவை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் ப்ராஸ்பெக்டஸை பார்த்துட்டு வாங்க. இந்த ப்ராஸ்பெக்டஸில் தான் இந்த ஷேர் யூனிட்டோடைய ரேட்டு போட்டிருக்கோம், எத்தனை ஷேர் சேல் பண்ணுறதா திட்டம் போட்டிருக்கோம், அந்த கம்பெனியுடைய ஆப்ஜெக்டிவ் போட்டிருக்கோம், அந்த கம்பெனியுடைய நிதி நிலைமை போட்டிருக்கோம், இது வரைக்கும் எத்தனை ஷேர்ஸ் வந்திருக்குன்னு போட்டிருக்கோம், எத்தனை டெபென்ச்சர்ஸ் வந்துருன்னு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் அந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக போட்டிருக்கோம். அதை நீங்கள் படித்து பார்க்கும்போது கம்பெனியுடைய கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ரைட்டு. இப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி ஷேர்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் ஆர்டினரி ஷேர்ஸை வாங்கணுமா இல்லை ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸை வாங்கணுமா அப்படின்னு வித் த ஹெல்ப் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் மூலிமா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் ப்ரெஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தையில் ப்ரெஃபரன்ஸ் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அதுக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? இதுதான் ஒரு ஷேர்ஸுக்கு உண்டான ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கப்படுறது இந்த ஷேர்ஸில் மட்டும்தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனிலேருந்து வரக்கூடிய டிவிடெண்ட் பாருங்கள், இன்னொரு யூனிட் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகுது பாருங்கள். இந்த டிவிடெண்ட்ன்ற கான்செப்டும் நீங்கள் ஷேருக்குள்ளே இன்க்ளூட் பண்ணி எழுத வேண்டிய கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கிறதுன்றது அதுதான் இந்த இடத்துல சொல்ல வருது. இந்த டிவிடெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? அதுவும் ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக போட்டிருக்கோம். அந்த மாதிரி கம்பெனியுடைய நிதி நிலைமை ஏறினாலும்
அல்லது கம்பெனியுடைய நிதி நிலைமை சரிந்தாலும், நல்லா நோட் பண்ணிக்கணும் நீங்கள், டிவிடெண்ட் என்பது எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அவர்களுடைய ஷேர் சர்டிஃபிகேட்டில் என்ன டிவிடெண்ட் போட்டிருக்கோ அந்த டிவிடெண்டை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு உண்டான கான்செப்ட். அதாவது ஃபிக்ஸ்டு டிவிடெண்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு டிவிடெண்ட்டை இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ப்ரெஃபரன்ஸ் உடைய கான்செப்ட்டு. இது இவங்களுக்கு கொடுத்தது போக கொடுக்கக்கூடியது தான் இந்த ஈக்விட்டி ஷேருக்கு உண்டான கான்செப்ட். நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஈக்விட்டி ஷேருன்றது ஒரு ஆப்ஷனல். இப்போ ஏறும்போது கொஞ்சம் அதிகமாக டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட்டை சார்ந்த ஒரு விஷயங்கள், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல டிவிடெண்ட்டுன்னு தெளிவாக போட்டாச்சு. ஈக்விட்டி ஷேரை பொறுத்த வரைக்கும் ஷேர்ஸுடைய ரேட்டு ஹைக் ஆகும்போது டிவிடெண்ட்டுடைய ரேட் ஹைக் ஆகும், ஷேர்ஸுடைய ரேட்டு டவுன் ஆகும்போது டிவிடெண்ட்டுடைய ரேட்டு டவுன் ஆகும். ஆனால் ப்ரெஃபரன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஷேர்ஸில் ஃபிக்ஸ்டான ஒரு டிவிடெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுத்தது போக மிச்சம் எதனா இருந்துச்சுன்னா மட்டும் ஆர்டினரி ஷேர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க டிவிடெண்ட்டை. இவ்வளோ விவரங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்கெங்கே சொல்லப்பட்டிருக்கு, கம்பெனி லாவில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கம்பெனி லா அண்டரில் மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்டரில் வருகின்ற இந்த ஏஓஏ என்று சொல்லப்படுகின்ற ஆர்டிகிள் ஆஃப் அசோசியேஷனில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இதன் உள்ளதான் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் என்ற கான்செப்ட் இருக்கும், ப்ராஸ்பெக்டஸ் என்ற கான்செப்ட் இருக்கும், வைண்ட் அப் என்ற கான்செப்ட் இருக்கும், ஈக்விட்டின்ற கான்செப்ட் இருக்கும், ப்ரெஃபரன்ஸ் என்ற கான்செப்ட் இருக்கும், ஷேர்னா என்னன்னு இருக்கும். இவ்வளோ விவரங்களும் பார்த்தீங்கன்னா இது உள்ளதான் இருக்குது. ஸோ இதை படிக்காமல் நம்ம கம்பெனி லா எக்ஸாமுக்கு போனால் எந்த விதத்துலையுமே நியாயம் கிடையாது. ரொம்ப தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதை படிச்சிட்டிங்கன்னாவே போதும், கிட்டத்தட்ட கம்பெனி லாவை பாதி முடித்தா மாதிரி அர்த்தம். இப்போ வைண்டிங் அப்புக்கு வருவோம். இப்போ ஒரு கம்பெனியை மூடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது மறுபடியும் அகைன் அந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணுவாங்களா? ஒரு நிறுவனத்தினுடைய ப்ராப்பர்ட்டியெல்லாம் சேல் பண்ணுவாங்க. மற்றும் அதனுடைய ஷேர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வருவாங்க. வேறு என்னென்ன விவகாரங்கள் இந்த எம்ஓஏலையும் இந்த ஏஓஏலையும் சொல்லப்பட்டிருக்கோ அனைத்து விவகாரங்களும் செயல்படும். எல்லாத்தையும் விற்று ஒரு அமௌண்ட்டாக வச்சுப்பாங்க. ஒரு அமௌண்ட்டு வச்சுக்கிட்டு யாருக்கு முதல்ல கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல டிபென்ச்சர்ஸ் கொடுத்துருவாங்க, கிரெடிட்டாருக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவர் தான் கடன் கொடுத்தவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுப்பாங்க. இதில் மீந்தது, இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னும் போது லாஸ்ட்டாக கொடுக்கக்கூடிய ஆள் தான் இந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஆர்டினரி ஷேருக்கும் ப்ரெஃபரன்ஸ் ஷேருக்கும் உண்டான வித்தியாசம். திடீர்னு கேட்டாலும் கேட்டுடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் ஏஓஏல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கான்செப்ட். இது ஏஓஏ ஃபுல்லாக படித்தா தட் மீன்ஸ் அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கக்கூடிய ஏஓஏ, அதாவது ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷன் ஆஃப் கம்பெனிஸ், வேறு ஒன்றும் கிடையாது ஏஓஏன்னா, ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் ஆஃப் ரெகுலேஷனை படித்தா இந்த அலாட்மெண்ட் ஆஃப் ஷேர்ஸ் நமக்கு மிக தெளிவாக தெரிய வந்துடும். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸுக்கு மிக தெளிவாக தெரிய வந்துடும். இதில் என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேர்ஸை நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் ஹோல்டருக்கு அலாட் பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா அவர்களுக்கு உண்டான ஷேர் சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது நமக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் ப்ராப்பராக 2 பேர் சைன் போட்டிருக்கணும். சைன்டு காமன் சீல்னா என்ன? ஆர்டிஃபிஷியல் பர்சன், அவர் சைன் போட்டிருக்கணும், கம்பெனி சைன் போட்டிருக்கணும், அதில் ஒர்க் பண்ணக்கூடிய 2 டைரக்டர் சைன் போட்டிருக்கணும். இந்த இடத்துல ஒரு காமன் சீல், ஒரு 2 பேர் சைன், 2 டைரக்டர் சைன். அப்படி போட்டு உங்ககிட்ட ஷேர் சர்டிஃபிகேட் வெளில வந்துச்சுன்னா உங்களுக்கு உண்டான ஷேர் அலாட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த கொஸ்டினையும் தனியாக கேட்குறாங்க, கொஞ்சம் தெளிவாக நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அலாட்மெண்ட்டு பண்ணணும்னா ஒரு ப்ராப்பர் அத்தாரிட்டி மூலியமாக தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியாச்சு. இதற்கு நீங்கள் படிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பெக்டஸை படிக்கணும், எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னு. ஸோ அதன் மூலியமாக தான் நம்மளுக்கு அலாட்மெண்ட் இருக்கா இல்லையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு அலாட்மெண்ட்டுக்கு ப்ராப்பர் சைன் அண்ட் சீல் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித்தின் ரீசனபிள் டைம், அந்த ப்ராஸ்பெக்டஸில் சொல்லப்பட்டிருக்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஒரு ஷேர்ஸை வாங்கி அந்த அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட்டை நம்ம வாங்கிடணும், இல்லை ரெசிப்டை வாங்கிடணும். மஸ்ட் பி கம்யூனிகேட்டட்னு ஒரு வார்த்தை ஒன்று சொல்லப்படுது இந்த இடத்துல. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோ இல்லது நீங்களோ கம்யூனிகேஷனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிகேஷனில் இல்லைன்னா உங்களுடைய ஷேர் அலாட் ஆகுதா இல்லையான்றது நம்மளுக்கு தெரிய வராது.
இந்த ஷேர் அலாட்மெண்ட்ல எந்த ஒரு கண்டிஷன்ஸும் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்றாங்க. அன்கண்டிஷனலாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஷேர் ஹோல்டர் ஒரு ஷேரை வாங்க வராரு, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில நியாயமான கண்டிஷன்ஸ் வைக்கலாம். இந்த ஏஓஏல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதை தவிர்த்து மற்ற தேவையில்லாத கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இந்த அலாட்மெண்ட் வாங்க வர அந்த ஷேர்ஸ் கண்டிப்பாக ப்ராஸ்பெக்டஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏஓஏ கான்செப்டில் ஷேர்ஸை வாங்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக ப்ராஸ்பெக்டஸை வாங்கணும், அதை முழுசாக படிக்கணும். அதற்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட்ன்ற கான்செப்ட்டுக்கே உள்ளே வர முடியும். மினிமம் அமௌண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் இந்த ப்ராஸ்பெக்டஸில் தெளிவாக பிரிண்ட் செய்யப்பட்டு இருக்கும் அப்படின்றதையும் நம்ம எக்ஸாம் பேப்பரில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஷேர்ஸை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸு ப்ராஸ்பெக்டஸை வாங்கிட்டீங்க, எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டீங்க, வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பேங்க்குக்கு உண்டான அதாவது அந்த கம்பெனிக்கு உண்டான பேங்க்குக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை நீங்கள் பேங்க்கில் தான் நேரடியாக செலுத்தணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏஓஏ அப்படின்ற கான்செப்டில். இன்கேஸ் நீங்கள் அமௌண்ட்டை செலுத்திட்டீங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக, கண்டிப்பாக இது வந்து நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து அலாட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய பணம் 90 நாட்களுக்குள்ளே திரும்பி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு யார் சொல்கிறது? ஏஓஏ சொல்லுது. ஏஓஏ சொல்லுதுன்னா அதன் மேலே யார் ஹேண்டில் பண்ணுறது? எம்ஓஏ ஹேண்டில் பண்ணுது. எம்ஓஏ ஹேண்டில் பண்ணுறதுக்கு மேலே யார் இருக்கிறது? கம்பெனி ஆக்ட் இருக்குது. ஸோ இத்தனை பேரும் உங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. 90 தினங்களுக்குள்ள உங்களுடைய ஷேர் அமௌண்ட்டு வித்து இன்ட்ரெஸ்ட்டோடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. இதுதான் பார்த்தீங்கன்னா ஷேருக்கு உண்டான கான்செப்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ராட் இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஏஓஏவை எம்ஓஏவை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ராடு நடக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஆன்சரை நீங்கள் ஃப்ரேம் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான் விஷயங்களே. இதுதான் ஷேருக்கு உண்டான ஒரு ஓவர்வியூவான ஒரு வீடியோ இது. இதற்கப்புறம் எதனா சின்ன சின்ன வீடியோஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதன் பிறகு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.